பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்கே அசெம்பிள் ஆயிக்கோங்க. யார் யார் செகண்ட் இயர் பிஎட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். நியர்லி 1 மந்தாக ஷார்ட் ஒர்க், லேட் நைட் ஸ்லீப், தென் பார்த்தீங்கன்னா ஸ்கெச் பென்சில்ஸ், டயக்ராம், ஃப்ளாஷ் கார்டு, கட் அவுட்ஸ். ஐயோ முடியலங்க. நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு என்னோட கிட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. என் பையனுக்கு ஒரு 3 டேஸாக 3:30 தான் தூங்குறான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படி. ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க, டிகிரிஸ் கூட ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் இந்த பிஎட் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏண்டா போட்டோன்னு தோணுது ஒரு சில கட்டத்தில். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வீடியோ. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சாரீ வியர் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ தான் கவர்லேருந்தே ரிமூவ் பண்ணுறேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல, ஓரம் அடிக்கல, எதுவுமே பண்ணல. பட் இதில் நான் ஃபோட்டோ சப்மிட் பண்ணி ஆகணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அதுக்காக பட் என்ன பண்ணுறது, இப்போ தான் நமக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதையே மேட்ச் பண்ணிட்டேன். மேட்ச் பண்ணி வியர் பண்ணிட்டேன். இதுதான் எங்கள் காலேஜ் யூனிஃபார்ம். உங்கள் காலேஜ் யூனிஃபார்ம் என்னென்ன கலர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெக்கார்ட் சப்மிஷன் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கமிஷன் அன்னைக்கு தான் நம்மளோட சார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே டீச்சிங் எய்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ சார்ட் என்னென்ன அன்னைக்கு எடுத்துகிட்டு வர சொன்னாங்களோ அதெல்லாமே கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். என்ன மாறிடக்கூடாதுன்னு நியர்லி பார்த்தீங்கன்னா 19 ரெக்கார்ட்ஸ் வரும். ஸோ அதில் அன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு வர சொன்னாங்களோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நிஜமாக நான் சொல்கிறேங்க, இந்த ஃபேமிலியெல்லாம் ஆனதுக்கப்புறம் படிக்கிறது கூட படிச்சிடலாம். ஆனால் அது மைண்டில் சுத்தமாக நிற்க மாட்டேங்குது. இந்த எக்ஸாம் டைம்லலாம் புக் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக மைண்ட் எதில் இருக்குன்னா நைட் என்ன சமைக்கணும், துணி எவ்வளோ இருக்குது துவைக்கிறதுக்கு, இந்த மாதிரி தான் மைண்டு ஓடிட்டே இருக்குது. படிக்கிறதுக்கே அவ்வளோவா வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் நான் இல்லாத டைமில் உன் பிள்ளைங்க உன்னை கவனிக்கலைன்னா கூட உன்னோட படிப்பு நிற்கும், அதனால் கண்டிப்பாக படின்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க. என்ன பண்ணுறது, அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானோன்னு தோணுது. அதனால தான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். இதுக்கு மேலே படிக்க மாட்டாங்க, முடியலங்க படிக்கிறதுக்கு. எத்தனை டிகிரி வாங்கி வைக்கிறது. கையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டுடியோவில் கேப்சர் பண்ணிட்டேன். எங்கேயும் இறங்க வேணாம், ஸ்ட்ரைட்டாக காலேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறியாச்சு. ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். ஃபீஸ் பே பண்ணிட்டேன். டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மேடம்க்கு பசி எடுத்துருச்சு. மேடம்க்கு வெளியில் வந்தால் தான் பசி எடுக்குது, வீட்டில் இருந்தால் பசி எடுக்க மாட்டேங்குது. அது ஏன் தான் தெரியலங்க. அவளுக்கு பிடிச்சதா பர்கர் வாங்கி கொடுத்துட்டேன். நல்லா மேடமோட ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம், ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் படிக்கிறது மைண்டில் நிற்கிதா இல்லை மைண்ட்லேருந்து ஓடிடுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.